இப்போ பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே இம்மட்டுமாய் அசைவாடி கொண்டிருந்தீங்கப்பா, உமக்கு கோடி நன்றி. உம்முடைய வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசும். உங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ரோமர் எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் இன்னைக்கு மெசேஜுக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம்னா அந்த உலகத்தில் உள்ள மக்களை போல நீங்க நடக்கக்கூடாது. அவங்கள மாதிரி நம்ம என்ன கூட வேஷம் தரிக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு தனியான ஒரு இதை வச்சிருக்கிறாரு. வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. தேவனுடைய நன்மை, ஆண்டவருக்கு எது நன்மை, எது ஆண்டவருக்கு பிரியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலகத்தை மாதிரி நடக்காமல் தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மையாக இருக்கிறது, பிரியமும் பரிபூரணமான சித்தம், ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு என்ன செய்யணுமா? நீங்கள் அதை அறியணுமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியம் நடக்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருப்பீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நிறைய காரியங்களை உங்களை சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது தேவனுக்கு பிரியமா, இதில் நன்மை வருமானு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தேவ சித்தமா, தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் ஓடுறேனா, ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை அறிந்து கொண்டாதான் அதன்படி நம்ம என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். இல்லைன்னா நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி நடக்கலைன்னா நம்ம எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சித்தம் ஒன்றா இருக்க, நீங்கள் போகிற வழி ஒன்றா இருக்கும். அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அந்த உலகத்தை மாதிரி நடக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு எனக்கு பிரியம், ஆண்டவருக்கு எது சித்தன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் ஓடணும். அப்போ தான் நம்ம போக வேண்டிய தூரத்தை, பெற வேண்டிய காரியத்தை ஏற்ற காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தேவ சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு தான் இன்னைக்கு சில வேதத்திலேருந்து சில காரியங்களை குறித்து உங்களுக்கு பார்க்குறோம். நம்ம தேவ சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 23:3. பாருங்களா, ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் யோசியான்னு ஒரு ராஜா ஆளுகிறான். அவனுடைய நாட்களில் நிறைய குழப்பமாக இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே தெரியல. தேசத்தில் எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. பயங்கர யுத்தம், பிரச்சனை, கஷ்டம். அவன் நாட்டை ஆள வரும் பொழுது அப்படி பயங்கரமான சூழ்நிலையாக இருக்குது. அப்போ தான் அவனுக்கு என்னன்னு தெரியாதனால அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்போ அங்கே இல்லை. தேவாலயத்திலேருந்து கண்டுபிடிச்சு கொண்டு இவன்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அவன் அதை படித்து பார்க்குறான். அப்போ இவனுடைய வழியெல்லாம் தப்பாக இருக்குது. அப்போ நீ இப்படி நடந்தால் இப்படியெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, நீ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கலைன்னா உனக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது, உன் மக்களுக்கு நிறைய அழிவாங்க, உன் தேசத்தில் பஞ்சம் இருக்கும், கஷ்டம் இருக்குன்னு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசே எழுதியிருக்கு. முன்னால் இருந்த ராஜாக்கள் எல்லாம் அதன்படி தான் நடந்தாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பழைய ஆட்களை பின்பற்றி நடக்கிறான். அதனால இவனுக்கு பெரிய பிரச்சனை வந்து உடனே என்ன செய்கிறான் பாருங்களா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கிறான். படிச்சுட்டு என்ன செய்கிறான், அதான் சொல்கிறான்,
அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ண ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி நான் என்ன செய்வேன்? நடப்பேன். இந்த உடன்படிக்கையின்படி நடப்பேன் அவனுக்கு சொன்னதுனால அவன் ஆட்சியில் ஒரு சமாதானம் உண்டாச்சு. நம்மளும் தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில வேத வசனத்தின்படி நீங்க நடக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஆசீர்வாதம், ஜெயம், சமாதானம், சந்தோஷம் இருக்கும். வேத வசனத்தின்படி எப்படி நடக்க முடியும்? வேதத்தை படிக்கலைன்னா உங்களுக்கு எப்படி வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும்? உங்களை குறித்து உங்க சித்தம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு. சங்கீதம் 37:23 எடுத்து படிங்க. சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவன் பிரியமாயிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வழி, அவனுடைய நடை யாரால உறுதிப்படும்? நீ நடக்கிற வழி கர்த்தருடைய வழி. கர்த்தர் கூட இருந்தால் தான் உன் வழி கரெக்டாக உறுதிப்படும். ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு சாதாரண காரியமாக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற காரியமாக இருக்கலாம், நீங்கள் எய்ம் பண்ணின ஒரு காரியமாக இருக்கலாம். அது நீங்கள் ஆண்டவருடைய அந்த காரியங்கள் நல்லதுன்னா கர்த்தரால் அது உறுதிப்படும். இல்லைன்னா அது நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அதான் சொல்றாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்ல மனுஷனுடைய நட, உங்கள் நடையெல்லாம் வேதத்தின்படி இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தேவன். ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கும்போது நம்ம இப்படி தான் நடக்கணும். நம்ம நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் பைபிளை எடுத்து டெய்லி படிக்கணும். வேத வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஓ, நம்ம இவ்வளவு நாளும் தவறாக நடந்திருக்கிறோம். காலில் எழும்புனா ஜோம் பண்ணணும், எல்லாத்துலேயும் கர்த்தரை கனப்படுத்தணும், அவருக்கு முதல் உரிமை கொடுக்கணும். பைபிள் படிக்காமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்ல வாழ்க்கையில் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு பைபிளில் ஆண்டவர் சொல்றாரு. அவர் போதிப்பார், அவர்கிட்ட கேட்கணும். நம்ம எங்கே போய் போதிக்கிறோம்? வேறு எதையாவது காரியத்துக்கு காலை எழும்பினுடனே ஏதோ சொல்ல நோடி அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க உங்களை கேட்குறத கேட்டு ஓடுறீங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். ஒவ்வொன்றுக்கு கடவுள்கிட்ட இருந்து ஜோம் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவர் போதிக்கணும்னா சொல்கிறத கேட்கணும். இப்போ நாங்கள் பாருங்களேன், சர்ச்சில் சொல்கிறத நீங்கள் கேட்டாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் நடக்கைகள் உறுதிப்படும் கடவுளால். பைபிளில் உள்ள வசனத்தை தான் பேசணும், சொந்தத்தில் பேசலை. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்? அமைத்து கொள்ளணும். வாத்தியார் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கலன்னா அவங்க படிப்பு என்ன செய்யாது? சீர்படவே படாது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நல்ல மனுஷன் கெட்டவனுடைய நடக்க பிசாசால உறுதிப்படும். அவன் நினைக்கிறது பிசாசு நினைச்சு அவனுடைய வார்த்தையின்படி போவான், உலகத்து மக்களை போல போவான். அவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? பிசாசின் திட்டத்தின்படி நடக்கும், அதில் ஆசீர்வாதம் இருக்காது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் தான் உதவிப்படும். நல்ல மனுஷனை கர்த்தருக்கு போதிப்பாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நல்ல காரியங்களை கேட்கணும், நல்ல மக்களோடு சம்பாஷணை பண்ணணும், நல்ல மக்களோடு பழகணும். நம்முடைய நண்பர்கள், நம்ம பழகிற மக்கள் எல்லாம் நல்லவங்களா இருக்கணும். கெட்ட மக்களிடத்தில் நீங்க ஏன் பழகுறீங்கன்னா அவங்கள ரட்சிக்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களோடு நீங்க பழகணும். அவங்களோட நீங்க பழகினா கூட உங்க நோக்கம் எல்லாம் எப்படியாவது நல்ல காரியத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அவங்க போகிற வழி சரியில்லை, என் வழி கரெக்டாக இருக்குது, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நமக்கு இவங்க எல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறோம். நீங்கள் அறிஞ்சதை மற்றவங்களுக்கு ஏன் சொல்லணும்? அவங்க வழி சரியில்லை, அதனால தான் இவங்களுக்கு கஷ்டம், இவங்களை இதுலேருந்து திருத்தணும். ஆண்டவர் நம்ம மேலே அந்த கடமையை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவங்கள் மேலேயும் நீ பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அதான் சொல்லார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் முடிவு பரியந்தம் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி. ஏன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு? நீங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சி சொல்லணும்.
என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், இவ்வளவு வேண்டாத காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தோடனே என்னை மாற்றிட்டார். அதை பற்றி சொல்லதான், அதுக்கு தான் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அழைத்த ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் பிரச்சனையை போட்டு உங்களை இழுத்து கொண்டாலும் தேவன் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. பிதாவினுடைய திட்டம் நம்ம மேல என்னன்னா, நீங்க எல்லாரும் இயேசுவை போல மாறணும். யாரை போல மாறணும்? யார மாதிரி மாறணும்? அவருடைய மெயின் நோக்கமே இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறணும். இன்னொருத்தரை மாதிரி மாறணும்லாம் நீங்க யோசிக்காதுங்க. இந்த உலகம் அது தேவ சித்தம் அல்ல. நீங்க எல்லாரும் பைபிளை படிச்சு 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 அதன்படி நடந்து நடந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் யாரை மாதிரி மாறணும்னு யோசிக்கணும். இயேசுவை மாதிரி மாறணும். அமைதல், சாந்தம், அன்பு, தாழ்மை, பொறுமை, இச்சையடக்கம், மன்னிக்கிற சோபம், இதெல்லாம் இயேசுவிடத்தில் இருந்தது. நம்மட்டத்தில் இருக்கிற வைராக்கியங்கள், பகைகள், கசப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள், இதெல்லாம் போனவங்களை விட்டு இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் யாருக்குள்ளே தான் இருக்கிறீங்க? சாத்தானுடைய உங்கள் நடைகள் சரியில்லை. அதனால தான் நமக்கு சண்டைகள், கசப்புகள், பகைகள், பொறாமைகள், இதெல்லாம் எதனால வருது? நம்ம ஆண்டவரை போல மாறல. பிதா அப்படிதான் நினைச்சாரு, இயேசுவை போல நீ மாறணும். ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில நான் இயேசுவை போல ஏதாவது ஒண்ணுல இருக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. ஒரே அடியா நம்ம இயேசுவை போல மாறவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சண்டை போடுறவங்க கொஞ்சம் கொஞ்சம், நல்லா கோவப்படுறவங்க திடீர்னு எல்லாம் எப்பவும் கோபத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சலை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில் உள்ள சோம்பலை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அஜாக்கிரதையா இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் பொழுது தேவ சித்தம் உங்கள்கிட்ட தெரியும். அதுக்கெல்லாம் பைபிளை தான் என்ன செய்யணும்? வேத வசனத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது தேவ சித்தம் என்னதுன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 30:21 எடுங்களா? ஏசாயா 30:21. என்ன சொல்ல, நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும், ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு காரியம் அப்படியே டேர்னிங், சில இடத்துல நல்லா போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அங்கே ஒரு சின்ன சர்க்கிள் வரும். அதான் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்கும். நீங்க போயிட்டே இருப்பீங்க, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இவங்களுக்கு இந்த காரியத்தை கேட்குறாங்க, செய்யலாமா செய்யக்கூடாதா, இவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூட போகலாமா போகக்கூடாதா, அது எங்கேருந்து கேட்குமா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் படித்து அதன்படி நடக்கிறவங்களா இருந்தால் வலது பக்கம் சாய்ஞ்சாலும் இடது பக்கம் சாய்ஞ்சாலும் இங்கே போகாதாப்பா இதில் போ, உங்கள் உள்ளத்தில் இருந்து ஆவியானவர் பேசுவார். வசனங்கள் பேசும், இவன் பேச்சு சரியில்லைப்பா, இவனுடைய நடக்க சரியில்லை, வேதத்தின்படி பார்த்தா இவனுடைய வழிகள் சரியில்லை, இவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு வலது பக்கம் போவோம் இடது பக்கம் போவோம் பாதை இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் பேசுவார் நம்மட்டத்தில். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறத வாசித்து அதன்படி நடந்தால் தான் அவர் பேசுவார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டீங்க, யார்கிட்டையோ போய் ஆலோசனை கேட்பீங்க, உலகத்தாங்கள்கிட்ட போய் ஐடியா கேட்பீங்க, அவங்க கெட்ட காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்க, நல்ல வழியை சொல்லி தர மாட்டாங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு நல்ல வழி சொல்லுகிறவர். பைபிளை படித்து டென்ஷனாக இருக்கிறீங்களா, மனதில் சமாதானம் இல்லையா, உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கலையா, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. அதான் நான் உனக்கு சொல்லுவேன், அடுத்தவங்களுடைய ஆலோசனையை விட தேவன் கொடுக்குற ஆலோசனை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ரெண்டாவது, தேவ சித்தத்தை நீங்கள் அறியணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. புரியுதா? எதன் மூலம் அறிய முடியும்? தேவ சித்தம் அறிகிறதுக்கு என்ன வேணும்? நம்மளை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். முழுசையும் ஆண்டவருடைய சித்தம்னா நீங்கள் உங்கள் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தா தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. யாருக்கு ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க? ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலுமா ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அதன்படி தான் நடப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் எல்லாரும் நிரம்பணும். ஆவியானவர்னால டெய்லி நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளணும். ஆவியானவர் தான் எது நல்லது, எது கெட்டது, எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது உனக்கு உகந்தது, யாரோட நீ பழகணும், யாரோட செயல்படக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை பேசணும்,
எந்த இடத்துல இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாரிடத்துல இந்த காரியத்தை நம்ம இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லலாம், யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் எப்பொழுது கிறிஸ்தவங்க மக்கள் ஆவியில தான் நடத்தப்படணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். மாம்சத்தில் உங்க இஷ்டப்படி நடக்கக்கூடாது. பிள்ளைகளும் அப்படித்தான், பெரியவங்களும் அப்படித்தான், வாலிப பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்யணும், நடத்தணும். அப்போதான் அந்த அந்த சித்தம், தேவனுடைய சித்தம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாதான் உங்களை குறித்த திட்டமும் சித்தமும் கரெக்டாக வாழ்க்கையில் நிறைவேறும். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தரை நடத்தலைன்னா உங்க இஷ்டத்தின்படி போய்வீங்க. அங்கே கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தரித்திரத்தையும் சாபத்தையும் வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. தேவனுடைய திட்டம் உங்களை உயர்த்தணும். உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லா மக்களை விடவும் ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கணுன்னு தான் தேவனுடைய சித்தம். ஆனால் நம்ம சித்தத்தின்படி, நம்ம இஷ்டத்தின்படி, உலகத்து மக்களுடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்து எங்கோ போய் விழுந்து கிடந்துட்டு நம்ம ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் எனக்கு இதை செய்துட்டார்னு அவர் மேலே குறை சொல்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய சித்தத்துக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டுன்னு. அதான் ஆண்டவர் சொல்லார் பாருங்களா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி? யோவான் 3:5-6 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், சொல்லுங்க படிங்க. ஒருவன் என்ன சொல்றது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவங்களாக இருந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறலைன்னா உங்களுக்கு தேவ சித்தத்தை அறிய முடியாது. என்ன பண்ணணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் செய்கிறது ரைட்டா ராங்கா? ஆவியானவர் உங்களை நடத்தணும்னா ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் இல்லைன்னா எப்படி அவர் உங்களை நடத்துவார்? அவர் பேசுறது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க ஆவியானவரை விட்டுட்டு உலகத்தில் உங்க மாம்சத்தின்படி நடக்கிறீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதா நமக்கு நோக்கம். இந்த உலகம் நமக்கு பெருசு இல்லை, நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் வரப்போறாரு. எல்லாருமே வருக சீக்கிரம். எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில போன வாரத்தில் நினைக்கிறேன், சென்னை மாநகராட்சிக்கு ஏரியாக்குள்ள எல்லா நாய்களுக்கும் ஒரு சிப்ஸஸ் பொருத்த போகிறாங்களா. படிச்சிங்களா என்னன்னு தெரியல. பேப்பரில் தெரு நாய்களுக்கு முதலாவது அந்த சிப்ஸை பொருத்துறாங்க. அதுக்கு அடுத்தது வீட்டில் உள்ள நாய்களுக்கு அதுக்கு சரீரத்தில் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு சிப்ஸ் பொருத்துறாங்க. இது அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. மிருகங்களுக்கு ஃபஸ்ட்டில் பொருத்துறாங்க. அப்போ எவ்வளவு தீவிரமாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நமக்கு நெருங்கிட்டு இருக்கிறது என்பதை நம்ம இன்னும் அறியாதபடி உலகத்தின்படி வாழ்கிறோம். கட்டாயம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் தேவை. ஆவியானவர் காத்து மாதிரி சுத்துறாரு, புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் எல்லாருக்கும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊட்டுகிறேன். நீங்க ஆவியானவரை எப்படியாவது கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வாஞ்ச நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தரமாட்டாருன்னு இல்லை, ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கும் ஊத்துறாரு. பேதுரு பிரசவம் பண்றாரு, அந்த வசனத்தை கேட்ட 3000 பேர் அங்கே அன்னைக்கு அவங்க மேலே அபிஷேகம் ஊற்றப்படுது. அதுக்கப்புறம் அவங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. 2 விதத்தில். ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு முன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார், எடுத்த பிறகு நிரப்புவார். அதனால ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறீங்க. அதிகாரம், ஒரு முத்திரை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு சீல். பரலோக ராஜ்யத்துக்கு போறக்கு ஒரு சீல் போட்டதுதான் உங்களுக்கு. உங்க மேல ஒரு முத்திரை. இது யாருடைய? லோன்ல வாங்கின மாட்டுக்கு ஒரு சீல் போடுற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக குறிக்கப்பட்டவர் தான் யாரு? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 4:30 படிங்க. எபேசியர் 4:30. அப்போ பாருங்களா, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. இப்போ ஒரு ஆடை, நீங்கள் ஒரு மாடை, பசு மாடை நீங்கள் லோனில் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு காதில் ஒரு முத்திரை குத்தி கொடுக்குறாங்க. என்னது? இந்த மாடு லோனில் எடுத்த மாடு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீட்டுட்டேன்,
நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க, பழைய எல்லா காரியத்திலிருந்து வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க உள்ளதுக்கு அடையாளம் தான், முத்திரை தான் பரிசுத்தாவியானவர். நீங்க பரிசுத்தாவியானவரை பெறாம பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஏன்னா அந்த உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, மாம்சத்தின் இச்சை இருக்குது. அது மாறணும்னா பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள வந்தாதான் அந்த இச்சை மாறும். உனக்குள்ள இருக்கிற கோபம் மாறும், உனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறும், கசப்பு மாறும், பொறாமை மாறும். வேண்டாத பிசாசின் கிரியைகள் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு மாறும். அந்த தீய சக்திகள் உங்களை விட்டு மாறும் பொழுது உங்களுக்கு வியாதிகள் மாறும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், தெளிந்த புத்தியா இருப்பீங்க. அதுக்கு தான் பரிசுத்தாவி மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு சீல் போட்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. பெற்றவங்க துக்கப்படுத்தக்கூடாது, பெறாதவங்க பெற்றுக்கொள்ளணும். புரியுதா? பெற்றிருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, மறுபடி தப்பு பண்ணீங்கன்னா நீங்க துக்கப்படுத்துற மாதிரி. ஆவியானவரை துக்கப்படுத்தி, தகப்பனை துக்கப்படுத்தி பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தாய் தகப்பனை துக்கப்படுத்தி பிள்ளை வாழ்க்கையில் உயர முடியாது. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திட்டு நீங்க அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்று சந்தோஷமா இருக்க முடியாது. பெறாதவங்க அந்த சீலை போடுங்க, யாரும் கொடுக்க முடியாது. யாரும் அவங்கள தொடவே பிசாசு தொடமாட்டான். அவனுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு, இவனை நம்ம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. உலகம் தொடாது, பிசாசு தொடாது, இச்சையின் ஆவி தொடாது. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்றீங்க. நீங்க எப்பொழுதும் அந்த பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி இருந்தாதான் உலகத்தின் கரைகளால நீங்க சிக்க மாட்டீங்க. இல்லைன்னா இச்சையின் ஆவி உங்களை இழுத்து பிடிக்கும். சாத்தான் சுத்திட்டே இருக்கிறான். ஆவியானவரால் முத்திரை போட்டு டெய்லி ஜோம் பண்ணணும். ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணும் பொழுதுதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுமே தவிர நீங்க உங்க சுயத்தினால உங்க முயற்சியினால நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று பார்க்காம அங்கே போய் விழுந்துருவீங்க. ஏதாவது காரியத்தை செய்யும் பொழுது அதில் போய் நீங்கள் கலந்துடுவீங்க. அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் பெற்றாதான் உங்கள் சித்தம் என்ன குறித்து ஒரு பிள்ளைகளெல்லாம் அவங்கள குறித்து ஏதாவது ஒரு திட்டம் படிக்கிறாங்க, அவங்க ஒரு லக்கோட படிப்பாங்க. ஆவியானவர் இருந்தால் அவர் சொல்லுவார், உனக்கு நீ விரும்புகிறது கரெக்டு. அதுக்குன்னு போய் பரிசுத்தாவியத்தை பெறாதவன் தான் ஒவ்வொருத்தரட்டியா ஆண்டவர் என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்காரு அங்கே போய் லெட்டர் போட்டு அங்கே போய் தலையை கொடுத்துட்டு நிற்பாங்க. யாரு? பரிசுத்தாவியை பெற்றவங்க போய் தேவ சித்தத்துக்காக ஆவியானவர்கிட்டலாம் கேட்பாங்க. புரியுதுங்களா? சித்தத்தை கேட்கணும். எங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் பெற்றவங்க ஆவியானவர்கிட்ட கேட்டால் உங்கள் வழி சரியா தப்பான்னு சொல்லி கொடுப்பாரு. ஆவியானவர் இல்லாதவங்க தான் எங்கே போய் கேட்பாங்க? உலகத்து மக்கள்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க. இது நல்லதா, இது கெட்டதா, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுன்னா தேவன். பிசாசு சொல்லுவான், பாம்பு சொல்லுவான், கெட்டதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவான். ஏதேன் தோட்டத்தில் அதை தான் சொன்னான். கெட்டதெல்லாம் என்ன சொல்லுவான்? உங்கள் நண்பர், உலகத்து நண்பர் இடத்துல போனால் கெட்டதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். தேவன் இதை சாப்பிடாதுன்னு சொன்னார். ஆனால் சாத்தான் எப்படி சொல்லி கொடுக்கிறான்? பாம்பு என்ன சொல்கிறான்? இது நீ சாப்பிட்டா அவரை மாதிரி மாறிடுவேன், ஏமாத்துவான். அதனால தான் பரிசுத்தாவியானவர் கரெக்டாக பரிசுத்தமான பாதையில் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆவியில் நிரம்பணும். ஆவியானவரை பெற்றுட்டு அப்படியே ஓரங்கட்டி வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? மரியாள் மார்த்தாளை நீங்கள் பார்க்கும் பொழுது மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடுறார். கூப்பிட்டு இயேசுவை உள்ளே வச்சுட்டு அவர் வேலையெல்லாம் செய்கிறார். மரியாள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவரிடத்தில் நம்ம என்ன செய்யும்? உட்காந்து கேட்போம். ஆண்டவர் எப்போ நம்ம வீட்டுக்கு வரமாட்டார், இவரை நமக்கு சான்ஸை யூஸ் பண்ணுவேன். ஆண்டவர் யார் நல்ல பங்கு தெரிந்து கொண்டது? பரிசுத்தாவியானவரை பெற்று அப்படி உள்ள வைக்கக்கூடாது. உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர் தான் பரிசுத்தாவியானவர். உங்களுடைய கஷ்ட நேரத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிரம்பும் பொழுது உங்களுடைய காரியத்தை அப்படியே அவர் மனசு சமாதானம் இல்லையா, கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணுங்க, தேவனோட பேசுங்க. அந்நிய பாசை எதுன்னா நீங்கள் பேசுறது இல்லை, யாரோட பேசுறீங்க? தேவனோட. தேவனோட பேசுறது தான் அந்நிய பாசை. அது யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு தெரியாது. அந்த பாசம் மட்டும்தான் பிசாசுக்கு தெரியாது. உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் மனதில் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அந்நிய பாசையில் பேசி 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 பிசாசின் கிரியையை அழிக்கணும். சாத்தானுக்கு அந்நிய பாசை தெரியாது. அது யாரோட பேசுகிற பாசை? தேவனோட. அந்நிய பாசை அடையாளம் தான் பரிசுத்தாவிக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு அடையாளம்.
உங்களுக்குள்ள அந்நிய பாசம் வரணும். நீங்கள் வாயில் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, இயேசு ரத்தம் சொல்லும் பொழுது நாக்குகள் சொல்லணும். உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவரை வந்து டக்குன்னு மின்னலை போல வந்து இறங்குவார். பிசாசு மின்னலை போல கீழே இறங்குவான். சொல்கிறாரு சீசர் இடத்துல, பிசாசு மின்னலை போல கீழே வந்துட்டான், பூமிக்கு வந்துட்டான். அதே மாதிரி தான் ஆவியானவரும் சடனாக ஒரு காற்றாட்டு வந்து அப்படி உங்களுக்கு தெரியாது. இந்த ஃபேனில் சுவிட்சு போட்டோன்னா ஃபேன் எப்படி அசைதோ, அதனுடைய காற்றை நீங்கள் எப்படி உணர்றீங்களோ, அதே மாதிரி ஆவியானவர் சுற்றிட்டே இருக்கிறாரு. நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்குள்ள அவர் வருவார். நீங்கள் வாயை திறக்கணும். சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. வாயை திறந்து ஜோம் பண்ண சோத்திரம் பண்ண உங்கள் வாயினால அவர் இறங்குவார். உள்ள அக்கினிமயமான நாவுகள் உங்களுக்குள்ள வந்து இறங்கும். நீங்களே பேசுவீங்க, நீங்களே சத்தம் போடுவீங்க, நீங்களே உங்களுக்கு தெரியாமலே கை தட்டுவீங்க. ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் உடம்புல ஒரு அசைவு உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். கால் உங்களுக்கு கீழே நிற்காது, அப்படியே ஒரு மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். இதான் ஆவியானவரை எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த ஒர்ஷிப் நேரங்களில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத எல்லாரும் ஆவியில் நிரம்பணும். அப்போஸ்தலர்கள் எல்லாம், அப்போஸ்தலர் 2:4 எடுங்க. பாருங்களா, பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாசையில். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னத்தை பேசுறீங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியல. வெவ்வேறு பாசை. முதலாவது ஒரு ஃபஸ்ட்டு அது ஒரு அடையாளம். அந்த பேசுகிற பாசையை நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்பதை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளணும்னா ஆவிக்குள்ளே உள்ளே போய் இன்னும் ஆண்டவரத்தில் கேட்கணும். அதை விளக்கம் சொல்லுவார். அது அடுத்த ஒரு பரம். பாசைகளை வியாக்கியானம் பண்ணுறது ஒரு பரம். பரிசுத்தாய் வரும் பொழுது அந்நிய பாசையின் அடையாளம் உங்கள் நாவில் வந்துடும். உங்கள் நாவு மாறிடும். உங்கள் சொந்த நாவில் முந்தியெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க, ஆண்டவருக்காக ஒரு சாட்சி சொல்ல பயப்படுவீங்க. இப்போ தைரியம் வந்துடும். உங்கள் நாவுக்குள்ள பரிசுத்தாவியாண்டு வந்து ஒட்டி கொள்வார். நீங்கள் பேசுறது நீங்கள் இல்லை, உங்கள் வார்த்தை யாராக இருக்கும்? பரிசுத்தாவியானவர் உங்களோட கூட இருந்து உங்களை தைரியப்படுத்துவார். உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர் எழும்பி நிற்க வைப்பார். அதனால தான் பரிசுத்தாவினால நிரப்பப்படணும். பேதுரு என்ன செஞ்சார்? 4ஆம் அதிகாரம், இதே அப்போஸ்தலர் 4:8 படிங்களாம். பேதுரு என்ன செய்றாரு? அவர் சுவிசை எழும்பி நிற்கிறாரு. எழும்பி நின்று எதுல நிறைஞ்சு சொல்றாரு? பரிசுத்தாவினாலே நிறைந்து. பாருங்களா, அந்த சப்பானி நடந்துட்டான். எல்லாரும் அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, எப்படிடா அந்த பவர் உனக்கு வந்தது? நீ சாதா மீன் பிடிச்சவன். இப்போ அவனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்தோன்னா இவன் சப்பானியை நடக்க வைக்கிறான். புரியுதுங்களா? எல்லாரும் வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவனிடத்தில் கேட்குறாங்க, உனக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்த சப்பானி நடந்தான்? அதை நீ சொல்லுன்னு கேட்கும் பொழுதுதான் இவன் ஆவியில் நிரம்புறான். நீங்கள் உங்களிடத்தில் சிலர் ஆட்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தானா நீங்கள் ஆவியில் நிரம்பி ஆன்சர் பண்ணும்பொழுது எல்லா வாய்களும் அடைக்கப்படும். இல்லைன்னா உங்கள்கிட்ட எதிர்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன் சொல்கிறான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவினுடைய நாமத்தினால் தான் இவன் எழுந்து நடந்தான். அவங்க மேலேயே பழிய போட்டுறான். இவன் எப்படி நடந்தானா? உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. புரியுதா? இப்போ என்ன, எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அந்த ஆண்டவரை நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களுக்குள்ள இப்படி கெட்ட வழிகளில் போகிறவங்கள நீங்கள் திருத்துவீங்க. அவங்களுடைய செயல்முறைகள் உங்களுக்கு தெரியும். ஆவியானவரில் நிரம்பும் பொழுது உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி வந்து அந்த செய்கைகள் உங்களுக்கு தெரியும். இவன் பேச்சு சரியில்லை, இவன் நமக்கு விரோதமாக பேசுகிறான், இவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். இவங்களோட இந்த ரகசியத்தை சொல்லாத, ஏமாந்துடாத, இவங்களுக்கிட்டத்திலேருந்து ஏமாறதுன்னு ஆவியானவர் சும்மா சாதாரணத்துக்கல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்களாம். ரோமர் 8 26 படிங்க. என்ன சொல்றாரு? அந்த ஆவியானவர் என்ன செய்றாரு? நமது பலவீனங்களில் சொல்லுங்க, உங்க பலவீனம்
உங்களுக்கு எது வீக்னஸாக இருக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆவியானவர் உதவி செய்கிறார். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க, வேலைக்கு போக முடியாது, கட்டாயம் கம்பல்சரியாக போனோம். உடனே என்ன செய்யணும்? ஆவியானவரே எனக்கு பலன் இல்லை, நீங்கள் எப்படி பைபிளில் சொல்லியிருக்கிறீங்களே என்னுடைய பலவீனத்தில் நீங்கள் உதவி செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப்பர். ஆண்டவர் அவ்வளோ பெரிய தெய்வம் உங்களுக்கு ஹெல்ப்பராக கொடுத்துருக்காரு பரிசுத்த ஆவியானவரை. நீங்கள் வாங்கி வச்சு உள்ளே பச்சுட்டு அந்நிய பாசை பேசிட்டு வெளியே போன உடனே அவரை அங்கேயே போட்டுட்டு இருக்கிறதுக்கு அல்ல. ஆவியானவர் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல ஹெல்ப் பண்ணுவார், தொழிற்கூடத்தில் உதவி செய்வார், பிரச்சனைகள் வரும் பொழுது ஆவியானவர் ஆலோசனை கொடுப்பாரு. ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கிறாரு. வச்சிருக்கிறாங்கல்ல, ஒரு 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 மெக்கானிக் இருக்கிறான்னா அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பார். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு எதுக்கு கொடுக்குறாருன்னா உனக்கு உதவி செய்ய, உன்னுடைய பலவீனத்தில் உதவி செய்ய. இங்கே அதான் சொல்கிறாரு, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு. அப்போ உடனே கூப்பிடணும். லேட்டாக தூங்கிட்டீங்க, ஐயோ பரிசுத்த ஆவியானவரை நான் இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவார். டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஐயோ பஸ் போச்சுன்னா எனக்கு கரெக்டாக போக முடியாது, பரிசுத்தாவியான நான் கரெக்டாக எங்கேயும் டிராஃபிக் இல்லாமல் என்ன கொண்டு விடுங்க. ஆண்டவர் பரிசுத்தாவியன்ட்ட ஜெபம் பண்ணி பாருங்களாம், சின்ன சின்ன காரியத்துக்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார். இன்னும் ட்ரை பண்ணுங்க. எல்லா காரியத்திலும் பரிசுத்தாவியானவரை எதுக்கு கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு உதவி செய்ய. எதுவரையிலும் உதவி செய்வானா, நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்கிற காலம் வரையிலும் பரிசுத்தாவியானவர் உங்களோட கூட இருப்பார். அவர் விட்டு போகிறவர் அல்ல. உங்களிடத்தில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கும். ஏன்னா அவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு சில வேலைகளை கொடுத்து, அவருக்கு கனத்தை கொடுத்து, அவருடைய விருப்பத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். நிறைய பேர் தப்பு பண்ணால் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாடு இருப்பார். ஆனால் அவர் துக்கத்தோடு இருப்பார். சந்தோஷமாக இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டார்? செய்யவே மாட்டார். அதான் ஆவியை துக்கப்படுத்தாதுங்க, நீங்கள் பெற்ற ஆவியை துக்கப்படுத்தாதுங்க, அவருக்கு பிரியமாக நடங்கன்னு ஆண்டவர்னு சொல்கிறாரு, நமக்கு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களா, ரோமர் 8:9 எடுத்து படிங்க. தேவனுடைய ஆவி, ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் வந்தால் உள்ளே இருந்து பேசுவார். ஏய் நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, கிறிஸ்தவ பிள்ளை இந்த கூட்டத்தில் போய் இவங்களோட சிகரெட் அடிக்கக்கூடாது, நீ பாக்கு அடிக்கக்கூடாது, நீ கஞ்சா அடிக்கக்கூடாது, நீ போய் டாஸ்மார்க் கடையில் போய் என்னச்சக்கூடாது, டாஸ்மார்க் வாங்கி குடிக்கக்கூடாது, நீ பாக்கு போடக்கூடாது. நீ யாரு? கிறிஸ்தவ பிள்ளை. நீ சினிமா பார்க்கக்கூடாது, இச்சையான காரியத்தை பேசக்கூடாது, நீ கிறிஸ்தவ பிள்ளை. யாரு? ஆவியானவர் இருந்தால் உங்களுக்கு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் தான் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு, இல்லைன்னா உலகத்தான். அதான் சொல்றாரு பவுல் ரோமர் 12:2, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவனை போல கூட போயிட்டு அவங்க கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனை கூட வாழ்ந்துட்டு நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுல வேஸ்ட்டு. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் தான் உனக்குடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ மந்தையில் இருந்துட்டு சும்மா எதையாவது செய்துட்டு அந்த மேய்ப்பனுக்கு, அந்த மந்தையை மேய்க்கிற அந்த மேய்ப்பனுக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் உன்னை அழைத்த தெய்வத்துக்கு நீ பிரியமில்லாமல் இருந்து நான் சர்ச்சில் இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. வேத வசனத்தின்படி நம்மளை என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், தேவ சித்தத்தை நம்ம அறியணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 8, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ நான் ஆண்டவர் ஏசப்பா பிள்ளைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை எதை வச்சு சொல்லுவீங்க? என்ன கேரண்டி? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்டியன் எல்லாத்தையும் போய் சொல்லாதுங்க, ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். அதான சொல்றாரு பவுல் ரோமர்ட்ட, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஏதோ ஒரு உரிமையாற்றிருக்க முடியாது. அதுக்குதான் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஊத்துறாரு, சின்ன பிள்ளைகளுக்கு ஊத்துறாரு, பெரியவங்களுக்கு ஊத்துறாரு, வாலிப பிள்ளைகள் மேலே ஊத்துறாரு, சும்மா போனவங்க மேலேயும் ஊத்துறாரு. கடைசி காலம் அபிஷேகத்தை ஆண்டவர் பொழிஞ்சருளார். எல்லாரும் இந்த நேரங்களில் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க.
அந்த ஆவி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதன்படி நடக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 6:19. ம் ம் கொரிந்து சபையில் உள்ள மக்களை பார்த்துருக்காரு. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்ற. நம்மளுடைய சரீரத்தை நம்ம கொடுத்தவர் யாரு? எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு உலக பிரகாரமாக உங்களை பெற்றிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த சரீரம் யாருடையது? தேவன் கொடுத்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பர்சனாலிட்டி கர்த்தர் கொடுத்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறம் கர்த்தர் கொடுத்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு யார் கொடுத்தது? சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தது. அதான் சொல்ல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயம் தான் உங்க சரீரம். அதுக்குள்ள எப்படி கெட்ட காரியங்கள் வரும்? அதுக்குள்ள எப்படி கெட்ட வார்த்தை வரும்? கெட்ட பழக்கம் எப்படி வரும்? கெட்ட காரியங்கள் எப்படி நுழையும்? இச்சை நாவி எப்படி நுழையும்? தேவன் தங்குற பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயத்தில் எப்படி கெட்ட காரியங்கள் வரும்? இச்சை நாவி எப்படி வரும்? விபச்சாரம், வேசித்தனம் வராது. குடி, போதை, கஞ்சா இதெல்லாம் வரவே வராது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா இது வராது. ஏன்னா அவர் தங்குற ஆலயம். அதுதான் நம்ம ஆண்டவர். உங்க சித்தம் ஆண்டவர், என்னுடைய சித்தம் என்ன? எல்லாத்தையும் பண்ணிட்டு தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் நீ ஆண்டவருக்குள்ள மாறு, ஆண்டவருடைய பிள்ளையா மாறு, அபிஷேகத்தை பாரு, டெய்லி பைபிளை படித்து அதன்படி நட. அதுதான் தேவ சித்தம். ஒன்று ஆண்டவர் அதுக்கு தான் அழைத்திருக்கிறாரு. அவர் வேண்டியதை அந்தந்த நேரங்களில் அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எல்லா காரியங்களையும் ஒன்றை தந்து அதை உயர்த்துவார். நீ அந்த வழிகளில் வரலன்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவே நிறைய பேர் மரணம் வரையிலும் தேவ சித்தத்தை அறியாதபடி இந்த மண்ணில் புதைந்து கொண்டே இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சித்தத்தை அறிந்த நீ தேவ சித்தத்தை அறியாத மக்களுக்கு நீ அவர்களுக்கு எடுத்து சொல்லதான் உனக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி உன்னை அபிஷேகித்து ஆண்டவர் அலங்கரித்து வைத்திருக்கிறார். அடுத்த பாருங்களா, சீக்கிரம் டைம் ஆகிறதுனால 3வது பாயிண்ட், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கறது மூலம் நீங்கள் தேவ சித்தத்தை அறிய முடியும். அடுத்தது, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது உங்கள் சிச்சுவேஷன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வைத்து நீங்கள் தேவ சித்தத்தை என்ன செய்யலாம்? புரியுதா? சில பிஸ்னஸ் தொடங்குவீங்க, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், ஆனாலும் நிறைய பணத்தை போடுவீங்க. என்ன இருக்கும்? எல்லாமே ஃபெயிலியர், எதுவுமே நடக்காது. சில காரியத்தை எடுத்தாலே உங்களுக்கு சமாதானமே இருக்காது. சில வீட்டுக்கு போனாலே சமாதானமே இருக்காது. சில மக்களோட பேசினாலே உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. வீட்டில் வந்தோடனே டென்ஷன் ஆகும். ஆனாலும் நீங்கள் அங்கே தான் போய் உட்காந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தான் அந்த சிச்சுவேஷனை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தேவ சித்தம் இல்லை, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவ சித்தம் இல்லை, நான் இப்படி பண்ணுறது தேவ சித்தம் இல்லை. அதான் சொல்றார் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. புரியுதா? ஒரு இடத்துல ஒருத்தட்ட சண்டைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு விரோதி ஏராளம் இருக்கிறாங்க, அங்கே போறீங்க, ஒரு யோசனை இல்லாமல் போய் நீங்கள் அங்கே போய் சிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். நிறைய என்ன சொல்ல, யோசனை செஞ்சு தான் யுத்தம் பண்ணணும். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, 50 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டணும், அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சமாவது உங்கள் கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லைன்னா அங்கே இந்த கடன், இங்கே இந்த கடன், 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி, அந்த வட்டி இந்த வட்டி எல்லாம் வாங்கி அங்கே போட்டுட்டு உங்களால் அதை கட்டி முடிக்கவும் முடியாது. எல்லா கடங்காரங்களும் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அதான் ஆண்டவர் சொல்லாரு, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். குழந்தை நல்லா படிக்கல, ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னா எங்கே கொண்டு போகிறாங்க? ஆலோசனைக்கு அந்த சைக்காட்டிக்கிட்ட போகிறாங்க, மன தத்துவ டாக்டர்கிட்ட. இப்போ நமக்கெல்லாம் நிறைய பேர் ஆலோசனை, சில பிள்ளைங்களெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், பெரியவங்க சொல்கிற ஆலோசனை என்ன செய்யாது சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. சிலர் ஆலோசனையை கேட்க மாட்டாங்க, யாரையும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காதவங்க வேத வசனத்தின்படி நடக்கணும்.
பைபிள் படித்தா அதை அறிஞ்சிக்கணும்னா பரிசுத்த ஆவியில் நிரம்பி பண்ணணும். இல்லாதவங்க நிறைய பேர் ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நல்ல யோசனை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போ, ஒரு காரியத்தை செய், யுத்தம் பண்ணு. அடுத்தது, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்போ என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் நல்ல ஜெயம் கிடைக்கணும்னா நிறைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். 10 பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, எது நல்ல ஆலோசனைன்னு பார்த்து நம்ம அதை என்ன செய்யணும், பிடிச்சி கொள்ளணும். ஏன் ஆலோசனை உங்கள் இஷ்டம் வித்தியாசமாக இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு என்னது, மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி என்னது, அதுக்கு முடிவு உங்களுக்கு நல்லதாக தோணும். வா வா வான்னு கூப்பிடும், பண்ணு பண்ணுன்னு கூப்பிடும், அங்கே போய் மரணத்தில் தள்ளி விடும். புரியுதா? நிறைய பேர் எப்படி ஏமாந்து போகிறாங்க, என்ன விளையாடுறாங்க, செல்லில் விளையாடுறாங்க, பணத்தை இழறாங்க, போய் சூசைட் பண்ணிடுறாங்க. இப்போ கூட ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த அண்ணா நகர் அந்த சைடில் ஒரு டாக்டர் ஃபேமிலி சூசைட் பண்ணிட்டாங்க. 4 பேர் டாக்டர். ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது? ஆலோசனை பண்ணாமல் எல்லா காரியத்திலும் யோசிக்காமல் போய் எதுலையாவது போய் விழுந்துடுறது. அதை தரான், லோனை தரான், அதை தரான், இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு போய் எல்லா இடத்துலையும் போய் வாங்கிட்டு ஒன்றுமே, என்னுடைய வருமானம் இவ்வளவு, நான் இதை செலுத்த முடியுமா? என் படிப்பு இவ்வளவு, இந்த வேலையை நான் பார்க்க முடியுமா? என்னுடைய குடும்பத்தின் தகுதி இவ்வளவு தான், என்னால் இதை செய்ய முடியுமான்னு நீங்கள் யோசனை பண்ணனா, அப்படி யுத்தத்துக்கு போனால் தான் ஜெயம் எடுக்கும். ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் என்ன உண்டு, அந்த முடிவு வித்தியாசம் ஜெயமாக இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. பாருங்களா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ பாருங்களா, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சிச்சுவேஷன் ஆச்சு. அவனுக்கு 100 வயசில் ஒரு குழந்தை கிடைக்குது, ஈசாக். இவனுக்கு ஒரு பெரிய சோதனை, புரியுதா? அவனுடைய சிச்சுவேஷனை பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் நம்புகிறான். என்ன நம்புறான்னா, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் எல்லாம் உன் சந்ததி அல்ல, ஈசாக்கு இடத்துல தான் உன்னுடைய சந்ததி விளங்குன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஒரு குழந்தையை தான் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் பலி கொடுக்க சொல்கிறாரு. இவன் எல்லாம் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவன் என்ன செஞ்சிட்டான், தேவ சித்தத்தை அறிஞ்சனால அங்கே போய் என்ன செஞ்சான், பலி கொடுக்க போனான். அவனுக்கு தெரியும், அவனுக்கு தேவ சித்தத்தை அறிஞ்சு தான் பலி கொடுக்க போனான். என்ன செஞ்சான்னா, அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி இப்படி ஆகும். ஆண்டவர் இந்த பையனை எடுத்தால் கூட அடுத்த பையன் எனக்கு தருவார், என் சந்ததியை பலி பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு இவனுக்கு நல்ல நம்பிக்கை தேவன் மேலே உண்டு. தேவனுடைய சித்தத்தின்படி தான் போனான். அங்கே போயிட்டு என்ன செய்கிறான், அப்படி பையனை கொண்டு வந்து கத்தியை எடுக்கிறான். கட்டையில் அந்த தகர மேடையில் போட்டுட்டு கத்தியை எடுக்காமல் என்ன சொல்கிறார் ஆண்டவருக்கு, ஆபிரகாம்கிட்ட சொல்லார், பிள்ளையாண்டன் மேல் கை போடாத, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அறிவேன்னு. ஒன்று பாருங்களா, நிறுத்திட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, புரியுதா? அங்கே என்ன இருக்குது, சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் அறியலைன்னா, ஆண்டோடைய சித்தத்தை அறியலைன்னா, ஆண்டவர் என்கிட்ட பையனை தான் கொடுக்க சொன்னார், புரியுதா? இவனுக்கு தெரியுது, ஓ கடவுள் என்ன வச்சிருக்கிறார், என் பையனுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காரு, உங்கள் ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறார். இதை எடுத்து என்ன செய்வோம். இதான் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நீங்கள் பிடிச்சதுலேயே நிற்காதுங்க. ஆண்டவர் என்கிட்ட பையனை பலியிடுறான்னு சொன்னாருன்னு பலியிடலை. அடுத்தது அவன் தேவ சித்தத்தை எதிர்பார்க்குறான். ஓ அவனுக்கு அது புரியுது. உடனே நம்ம சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, கடவுள் நம்மளுக்கு என்ன செய்ய, நமக்காக தான் என்ன செஞ்சுருக்காரு. சில சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில ஒரு மாற்று ஏற்பாடை பண்ணுவார். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆண்டவர் அதற்கு விதமாட்டு இன்னொரு மாற்று ஏற்பாடை பண்ணுவார். நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாது, தேவ சித்தத்துக்கு ஆண்டவர் இப்படி தானே சொன்னார், அப்படி தான் பீலியாம் பண்ணுறான். என்ன செய்கிறான், ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் மக்களை சபிக்காதேன்னு. ஆனால் அவங்க நிறைய மறுதடி 2ஆம் தடவை ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் போக சொல்கிறாரு. அவன் குதிரையில் கழுதைக்க மேலே ஏறி போகும்போது தேவனுக்கு பிடிக்கல. ஒரு தடவை அவர் சொன்னார்னு அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவர். 2ஆம் தடவை நீங்கள் திருப்பி கேட்கும் பொழுது அவர் வித்தியாசமாக செய்வார், உன் இஷ்டப்படி செய்யணும்னு சொல்லுவார். இங்கே என்ன பண்ணுறான் பாருங்களா, உங்களுக்கு அந்த திசுத்தம் அவனுக்கு தெரிஞ்சதுனால சூழ்நிலையை பார்த்தான், ஆடை பிடிச்சி பலியிட்டான். இல்லைன்னா யாரை மிஸ் பண்ணியிருப்பான், பையனை. நம்ம கூட நிறைய பேர் ஆண்டவர் இப்படி தான் என்கிட்ட சொன்னார், இப்படி தான் சொன்னார். இது சில சமயத்தில் நீங்கள் மெடிசன் எடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்லார், அந்த மெடிசன் எடு,
அது உனக்கு சரியாகன்னு. இல்லை ஆண்டவருக்கு நான் வம்பு பிடிச்சிட்டு அப்படியே நின்னா தேவ திட்டம் என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆகிடும். அது உங்களுக்கு புரிய முடியாது. சில சமயத்தில் நமக்கு தேவ சித்தத்தின்படி நம்ம எவ்வளோ தான் வைராக்கியத்தோடு இருந்தால் கூட தேவ சித்தத்தின்படி நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னா இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அறியணும். அந்த சூழ்நிலைகளை வைத்து அறிந்து நீங்கள் அதில் உங்களை என்ன செய்யணும், ஒரு மாற்று கருத்து தேவ திட்டம் இதாக இருக்கலாம் அப்படின்னு நீங்களே அதை அறிஞ்சு ஜெபத்தினால புரிஞ்சு ஆபிரகாம் தெரிஞ்சு அந்த மகனை என்ன செய்தான், பலியிட்டான். இன்னும் பாருங்களா, மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்களாம். யாத்திராகமம் 2 1 10 வரை வாசிக்காண்டாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, 1ஆம் வசனத்தை படிங்க. இப்போ பாருங்களா, இந்த லேவி குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ தான் பார்வோன் சட்டம் இட்டுருக்கிறான், எல்லா குழந்தைகளும் ஆம்பளைகளெல்லாம் என்ன செய்யணும், கொன்னுடணும். ஒரு ஆம்பளை பிள்ளைகளையும் உயிரோடு வைக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைகளை விட்டுருங்கான்னு. அப்போ இந்த மோசே பிறந்துட்டான். பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, தாய் தகப்பன் மாருக்கு இந்த குழந்தைய கொல்ல இஷ்டம் இல்லைன்னா இவங்களை கொன்னுடுவான், சட்டம் அப்படி இருக்குது. அப்போது உடனே என்ன செய்கிறாங்க, 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. 3 மாதத்துக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒழிச்சு வைக்கவே. சில காரியங்களெல்லாம் 3 மாதத்துக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியாது, 4ஆம் மாதம் வெளிப்பட்டுரும். அவங்க அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த குழந்தைய ஒரு நாணல் பெட்டியில் கீழெல்லாம் பூசி அந்த நைல் நதியில் கொண்டு வைக்கிறாங்க. அது அவனுடைய திட்டம். ஏதோ இந்த குழந்தைக்கு மேலே திட்டம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பார்வன் குமாரத்தி அப்போ தான் கரெக்டாக வரான். அவள் வர நேரத்துக்கு என்ன செய்தாங்க, இந்த நைல் பெட்டி பாருங்களா, தேவ சித்தம் வரும்பொழுது கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது 5ஆம் வசனம், அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி, அங்கே ஒரு பெட்டி இருக்குது பார்க்க எடுத்து அவளுடைய தோழியை கூப்பிட்டு கொண்டு வரா. பார்வனுடைய குமாரத்தி பார்த்தா ஒரு எபிரேய குழந்தை. இவனுடைய அக்கா ரொம்ப, மோசையினுடைய அக்கா ரொம்ப சூப்பர் பொண்ணு. அது இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து ஒழிச்சு பார்த்துட்டே நிற்குது. உன்னை இவ என்ன சொல்கிற பாருக்கலாம், அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, குழந்தை அழுது. பெட்டிய பாக்ஸை திறந்தோடனே அவள் அதன் மேல் இரக்கமற்று, இவளுக்கு என்ன உண்டாகுது, இறக்கம். அந்த பெட்டி கொஞ்சம் நேரம் கடந்து போயிருந்தா கூட தண்ணி இழுத்துட்டு போயிருக்கும். ஆனால் அவள் வர நேரம் பார்த்து, இதெல்லாம் தான் நம்ம தேவனுடைய சித்தங்கள். சில காரியங்கள் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. சில காரியங்களுக்கு குழப்பிட்டே இருப்பீங்க, என்ன செய்யலாம், வழியே இல்லை, என்ன ஆண்டவரே பண்ணுவேன்னு சொல்லி கவலையோட இந்த குழந்தையை கொண்டு தண்ணியில் போடும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. இல்லை, மோசையினுடைய தாய் தகப்பன் அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவ்வளோ வேதனையோடு இருக்கிற சமயத்தில் எப்படி இதை கொல்லவும் பண்ண முடியாது, நம்ம வச்சுருந்தாலும் நமக்கு ஆபத்து, தண்ணியில் விடுவோம். ஏதாவது ஒரு திட்டம் அந்த குழந்தையின் மேலே இருக்கட்டும். 3 மாதம் வச்சிட்டோம், தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைப்பார்னு தேவன் மேலே நம்பிக்கையில் கொண்டு வைக்கும் பொழுது பார்வோன் குமாரத்தி அந்த நேரத்தில் வரான். சில சமயத்தில் நமக்கு அப்படி தான் சில காரியங்கள் எல்லாம் பாய்க்கும், உங்களுக்கே தெரியாது. யாராவது திடீர்னு என்ன எப்படி இந்த காரியத்தை சமாளிப்பேன்னு நினைப்பீங்க, அப்போ யாரையாவது ஒரு ஹெல்ப்பராக கொண்டு விடுவார் ஆண்டவர். அப்போ நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நோய் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் தேவ திட்டம் என்னன்னு உள்ளதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்கள் சூழ்நிலைகளை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் திட்டத்தை, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும். அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அதே பாருங்களாம். அதனால் நீதிமொழிகள் சொன்ன மாதிரி நம்ம அநேகருடைய ஆலோசனைகளினால் நமக்கு என்ன கிடைக்கும், காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். 3 பாயிண்ட் தான் எடுத்தோம், டைம் ஆயிடுச்சுது. முதல் பாயிண்ட் என்னது, தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும், வேத வசனத்தின்படி. 2வது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். 3வது தேவனுடைய ஆலோசனையின்படி. புரியுதா, உங்களுடைய சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மூலம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வைத்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். 4வது பாயிண்ட், பிரேயர் மூலம், உபவாச ஜெபம் மூலம் தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ப்ரேயர் பண்ணால் நமக்கு கட்டாயம் கர்த்தர் உங்களுடைய தேவ சித்தத்தை நமக்கு
வெளிப்படுத்துவார். வேதத்தில் நிறைய பேர் என்ன செய்தாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ, ஞானம் இல்லையா, தேவனிடத்தில் கேளுங்க. யாக்கோபு 1:5 என்ன சொல்லி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாரையும் கடிந்து கொள்ளாரும் தேவனிடத்தில் கேளுங்க. ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேவை திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, சாயந்தரம் ஜெபம் பண்ணுங்க. தானியேல் உபவாசம் இருந்து ஜெபித்தாரு. மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக 40 நாள் உபவாசம் இருந்து மலையில் போய் அந்த கட்டளைகளை பெற ஜெபித்தாரு. ஆபிரகாம் ஜெபித்தாரு, எலியா போய் ஜெபித்தான். எல்லாரும் ஜெபத்தினால தேவ திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றினாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உபவாசத்தினாலும் சரி, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவ திட்டத்தை அறிந்து அதன்படி நடவுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. இந்த உலகத்துக்கு ஒத்த பேசம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் எது என்று அறிந்து அவருடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நடந்தால் நம்ம வாழ்க்கையில் அப்படியே மறுரூபமாகி தேவனோடு கூட எடுத்து மனம் புதிதாகுமா. தேவ சித்தத்தின்படி என்னதுன்னு அறிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு என்னாகும், புதிதாகும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் எப்படி மறுரூபமாகுவீங்க? உங்கள் மனசு புதிதாகணும். இப்போ இருக்கிற மனசில் உலகத்தின் மனசு இருந்தால் மறுரூபம் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன ஆவோம்? மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். மனம் மறுரூபம் ஆகணும். மனம் புதிதாகி தான் மறுரூபம். உங்கள் மனதில் மாற்றம் இல்லைன்னா நீங்கள் மறுரூபமாகவே இப்படியே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மனமாற்றம் நிறைய இவருக்கு தேவை. மனமாற்றம் வரும் பொழுது உங்கள் மனசு என்ன செய்யும்? புதிதாகும். புதிதாகி ஆண்டோரோடு சேருவோம். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒப்பு